கடை புதுசாக இருக்குது, கடையில் உள்ள சாமான்கள் புதுசாக இருக்குது. ஆனால் நிற்கிற ஸ்டாஃப் மலையில் ஒரு பழைய ஒரு ஆளை கொண்டு வந்துருக்காங்க. சாரி, பழைய மலைய மீனிங் கனகாலமாக வேலை செய்கிற அக்கா கொண்டு வந்துட்டாங்க. அதை நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்க, ஆள் பழசா புதுசாண்டு அக்கா. அப்படி நீங்கள் இவை இன்றைக்கு 23 ஜனவரி மாதம். எப்படி நான் இந்த வீடியோ நாளைக்கு தான் போடுவேன், 24 எடிட் பண்ணி போட நாளைக்கு போடுவேன். அதால் 3 நாளைக்கு, இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு, அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இவையிட்ட சாப்பாடு நீங்கள் வந்து வாங்கினீங்கண்டா 10% ஓவர். கல்லு 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 கல் நான் இதை வடிவாகவே காட்டுவேன். இதில் என்ன பெருமைண்டா, எங்கட ஜாழ்ப்பாணத்திலிருந்து சரியா ஓடக்குலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த உயர்ச்சி என்ற கட்சி கடை போட்டுருக்காங்க தானே அந்த குண்டன், அந்த தடி என்ற கட்சியும் இங்கே நீங்கள் எடுக்கலாம். வாழைத்தண்டு வேணுமெண்டா ஐஸ்வரி யாழ் ஸ்டோருக்கு வாங்க, வாழைத்தண்டை கொண்டு போய் கேட்டியகளி உதுகும் ஒரு கதையண்டு. எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எல்ஸ்பெரில் நிற்கிறேன். இந்த கடை நான் முந்தி காட்டியிருப்பேன். இந்த கடை ஜெஃப்னா ஸ்டோர் இஸ் யாழ் கேஷங்கரி. நீங்கள் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா, எல்ஸ்பெரியில் இருக்கிறீங்க கூகுளில் போய் அடிச்சிக்கண்டா ஜெஃப்னா ஸ்டோர் அல்லது யாழ்ஸ் கேஷங்கரி அடிச்சிங்க. யாழ்ஸ் கேஷங்கரி அடிங்க, அடிச்சிங்கண்டா இந்த கடை வரும். இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷல், எப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லி மெயினாக எங்கட மலர் ஸ்பைஸின்ற சாப்பாட்டு கடை வந்துடுது. மலர் ஸ்பைஸின்ற சாப்பாட்டு கடை வந்துருக்குது. இப்போ எல்ஸ்பெரியில் எடுக்கிற நீங்கள், மில்டங்கிஸில் எடுக்கிற நீங்கள், இந்தியாவில் அமேசத்தில் எடுக்கிற நீங்கள், பட்வேர்டில் எடுக்கிற நீங்கள் எல்லாம் இப்போ மலர் சாப்பாடு வேணும், இல்லை மலரில் ஓர்டர் கொடுக்கணும்டா நீங்கள் நேராக வெம்பிலிக்கு வர தேவையில்லை. இவேட்ட வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் ஓர்டர் கொடுக்கலாம். இங்கே சாப்பாடு எல்லாமே ஒவ்வொரு நாளும் காலமேல ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிஞ்ச வருது. அதுக்கு சார்ஜி நான் தான். ஏனண்டா நான் மலர் கேஷங்கரிக்குள்ள எந்த கடை இருக்கிறதால மலர்ந்த சாப்பாடு நல்லதாக கூடாது 100% எனக்கு தெரிஞ்சபடியாக நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சாப்பாடு சூப்பராக இருக்கும். வாங்கோ, உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு என்னென்ன இருக்குது கேட்டு பார்ப்போம். உள்ளுக்கு வந்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இந்தியாவில் பக்கத்தில் ஃபுல்லாக கட்டிங் எல்லாம் இருக்குது. அது அதில் இருக்கட்டும். நேராக அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்பாங்க. அப்படியே பின் எண்டில் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கு, டேக்அவே வந்துருக்குது. உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. அதை விட இந்த கடையில் இலங்கை இந்தியாவிலேருந்து வர மரக்கறி அரிசிகள் எல்லாமே நீங்கள் ஒரு தமிழ் கடையில் என்னென்ன இருக்கணுமென்று எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவும் இங்கே இருக்குது. அதை நான் பிறகு காட்டுறேன். இப்போ கடைக்குள்ளே போய் கடையை காட்டுறேன், வாங்கும். கடை புதுசாக இருக்குது, கடையில் உள்ள சாமான்கள் புதுசாக இருக்குது. ஆனால் நிற்கிற ஸ்டாஃப் மலையில் ஒரு பழைய ஒரு ஆளை கொண்டு வந்துருக்காங்க. சாரி, பழைய மலைய மீனிங் கனகாலமாக வேலை செய்கிற அக்கா கொண்டு வந்துட்டாங்க. அதை நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்க, ஆள் பழசா புதுசாண்டு அக்கா. அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க. என்ன சொல்லுது கடை? மங்களகரமாக ஜெகஜோதியா கை வேற கடிக்குது. இதை ஃப்ரீயாக தருவீங்களா? சாப்பிடல தானே? இல்லையா? நானே கையை கழுவா வந்துட்டு போடக்கூடிய. சரி, என்னென்ன இன்றைக்கு ஸ்பெஷல் வச்சுருக்கீங்க? எல்லாமே இருக்குது. மலரில் உள்ள அவ்வளோ இருக்குது. ஓகே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமையுடைய தாலி என்ன விலை? 950. என்னென்ன வருமா அதில்? 9 ரூபா 50 சத்துக்கு நீங்கள் என்ன எங்கட தாலியை அறக்குறீங்களா இல்லை உண்மையாக தாலி தான் தாரீங்களான்னு பார்ப்போம். ஓகே. எத்தனை ஐட்டம் மொத்தமாக எவ்வளோ ஐட்டம் வரும்? ஊறுகாய் தருவியல் நம்பலாம். ஓகே, வாய் ஊறுதுன்னா ஊறுகாய் காலங்காத்தாலே ஊறுகாய்னா வாய் ஊறுது, வழக்கம். சரி, இப்போ 950 நீங்கள் ஒரு மரக்கறி சாப்பாடு எடுத்தீங்கன்னா ஒரு விரத சாப்பாடு மாதிரி ஒரு 9 ஐட்டம், வடை பாயாசம் இருக்கா? வடை பாயாசம் அப்பளம் மிளகாய் எல்லாம் கொடுத்து ஒரு ஜெகஜோதியான ஒரு சாப்பாடு வேண்டும். அந்த கரையின் ஒரு போசனை தாங்க பார்ப்போம். ஒரு போசம் தாங்க. ரைட், என்னோட தாங்க பாருங்க. இவ்வளவு கறி ஒரு கறி தெரியும். அப்போ இதே மாதிரி 9 ஐட்டம், 8 ஐட்டம் கிடைக்கும். கோவாவரை, கத்திரிக்காய் கறி, பருப்பு கறி, அது இதில் கணக்கு ஐட்டம் வச்சுக்கு. இது இன்றைக்கு ஸ்பெஷல். சரி, நாளைக்கு என்ன ஐட்டம் ஸ்பெஷல்? ஓகே, வெள்ளிக்கிழமையில் வந்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக வந்து இந்த வெஜிடபிள் தாலி இருக்கும். 950 தெரியும். லேம் ரைஸ் ஆளை பார்த்து வைங்க. இவாதான் நாங்கள் போடுறோம் லேம் ரைஸ். அப்போ லேம் ரைஸும் வந்து சனிக்கிழமையில் காலமையில் இங்கே வந்தீங்கன்னா, சனி ஞாயிறு இருக்குமா? சனி மட்டுமா? ஓகே, சனி ஞாயிறும் லேம் ரைஸ் ஸ்பெஷல். அதை விட மட்டன் ரோல், சிக்கன் நெக், மட்டன் நெக், ஃபிஷ் நெக், அதே மாதிரி நூடுல்ஸ் ஐட்டங்கள், மோதகம், இந்த ஒரு இந்த போண்டா தூக்கி ஒரு க்ளவுஸில் ஒரு போண்டா இருக்காங்க ஒரு பேப்பரில். நான் ஏன் இந்த போண்டா, நான் மற்ற கடைகளோட நான் அந்த போண்டாவை மட்டும் கம்பேர் பண்ணுறேன். என்னென்னா சில இடங்களில் போண்டா வந்து பனங்காய் பணியாரம் மாதிரி இருக்கும். பனங்காய் பணியாரம் அந்த கடையில் இருக்குது. ஏன்னா போண்டாவை வந்து பனங்காய் பணியாரம் சைஸாக போட்டோன்னா பனங்காய் பணியாரம் வைக்கலாம் போயிட்டு.
மலரில் மட்டும்தான் பாருங்க சைஸை, போண்டான சைஸை பாருங்கள். போண்டா இது சுசியம், என்ன இது சுசியம், இது வாய்ப்பன். வாய்ப்பன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் பால் சைஸில் இருந்தால் தான் வாய்ப்பன். அதை விட சின்ன நான் போட்டால் அதுக்கு பேர் வாய்ப்பன் இல்லை, அதுக்கு பேர் என்ன பனங்கா பணியாரம். இந்தியாவில் மோதகம் இருக்குது, வடை இருக்குது, பருப்பு வடை இருக்குது, கீரை வடை இருக்குது, நார்மல் வடை இருக்குது. அதை விட மலர் அப்பம், மலர் அப்பம் இருக்குது, மலர்ட்ட சீனிச்சம்பல் பன் இருக்குது, பராட்டா இருக்குது, கிழங்கு ரொட்டி இருக்குது. கீழுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் நூடுல்ஸ், சாரி இடியாப்ப கொத்து, வெஜிடபிள் நூடுல்ஸ், கொத்து ரொட்டி. அதை விட கறிகள் பார்த்தீங்கன்னா பருப்பு கறி, பன்னீர் கறி, அங்கால கத்திரிக்காய் எனக்கு இல்லை பைத்தங்காய்ண்ணே, பைத்தங்காய் பருப்பும் கீரையும் போட்ட கறி, அதே மாதிரி கத்திரிக்காய் பிரட்டல், முதுக்கங்காய் கீரை, பைத்தங்காய் வெள்ளைக்கறி, சோயா மீட். அப்போ கிட்டத்தட்ட என்னென்ன விதமான கறிகள் உங்களுக்கு தேவைன்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு வெஜிடபிள் கறியும் இருக்குது. கஸ்டமர் ஆகலை, அவ்வளவும் இருக்குது. அப்படி இஞ்சால வாங்க எங்கட செக்ஷனுக்கு. இதுதான் எங்கட செக்ஷன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டன் ரொட்டி இருக்குது, ஃபிஷ் ரொட்டி இருக்குது, இஞ்சால ஃபிஷ் பன் இருக்குது, இஞ்சால இது என்ன கேசரியா, கேசரி. அப்படியே கீழே பார்த்தீங்கண்டா, கீழே எனக்கு சாம்பார் சட்னியா, அது சம்பல். நம்ம வடை வாங்கினீங்கன்னா சட்னி ஃப்ரீ. அப்படியா, ஃப்ரீயா? நம்பி சொல்கிறேன். ஓகே, வடை வாங்கினீங்கன்னா சட்னி ஃப்ரீ. ஒரு வடையை கட்டுப்பட்டு சட்னி வாங்கலாம், 2-3 வடையை கேளுங்க, கட்டு வாங்குங்க. கொத்துரோட்டி, மட்டன் கொத்துரோட்டி, சிக்கன் கொத்துரோட்டி, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் பிரியாணி, நெத்தலி இடியாப்ப கொத்து, மற்றது என்ன மலரோட மட்டன் கறி, ஃபிஷ் கறி, நண்டு கறி, குடல் கறி, முட்டை கறி, வேறு என்ன முட்டை கறி, வேறு என்ன எல்லாமே இருக்குது. அப்படியே மேலுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன பொங்கல் ஒவ்வொரு நாளும் பெறுமோ. இதுதான் மெயினான. நீ அந்த பழைய ஆளுன்ற இதைத்தானக்கா சொன்னான். இப்போ புது ஆளுன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, தரப்படும். அப்போ தமிழில் கதைக்கிறதுக்கு முயற்சிக்கிறா, அது நாக்கில் மடியுது. அப்போ உங்களுக்கு மொத்தமாக வேணும்னாலும் சரி, சில்லறையாக வேணும்னாலும் சரி, வேட்டை மட்டன் ரோல் இருக்கும், அல்லது ஃபிஷ் எண்ணெய்க்கு இருக்குது, அல்ல மட்டன் எண்ணெய்க்கு இருக்குது. இதை உடனே அங்கே இதில் போட்டு பொரிச்சு நாங்கள் வடிவாக மேக் பண்ணி மலரில் மேக் பண்ணி இங்கே கொண்டு வருவினோம். இங்கே கொண்டு வந்து மேக் பண்ணி தருவினோம். தரையில இது என்ன ரோல்? இது பன்னீர் ரோல். பன்னீர் ரோல் இருக்குது, சிக்கன் எண்ணெய்க்கு இருக்குது, மட்டன் எண்ணெய்க்கு இருக்குது, ஃபிஷ் எண்ணெய்க்கு இருக்குது. அதை விட மட்டன் ரோல் இருக்குது. என்ன தெரியுமா, எல்லாரும் இங்கே இருக்கிற ஆக்கள் மலருக்கு வந்து இங்கே இருந்து ஒரு மணத்தியாலம் காரோடி, மலருக்குன்னா வெம்பிலிக்கு வந்து 1 மணத்தியாலம் காரோடி அதை வாங்கி கொண்டு இங்கே வர காரக்குள்ள கீட்டுற வர போட்டு வருவியல் வந்து இங்கே வந்து அதை கடிச்சா பிடிச்சி போயிடும். இது இது உண்மைதானையா? அதால் இனி உந்த பிரச்சனை இல்லை. எங்கே வந்தாச்சு, ஜால் ஸ்டோருக்கு வந்தாச்சு, ஃப்ரெஷ்ஷாக வாங்கியாச்சு, ஓட பண்ணியாச்சு, வடிவாக சாப்பிட்டாச்சு. எனக்கு எல்லாம் நீங்கள் 12 மணிக்கு போக தேவையில்லை. ஏனெண்டா இப்போ போகிற இல்லாமல் ஒரு ஆள் வந்து கட்டிங்கை போட்டுட்டு மில்டங்கின்ஸ் எடுக்கிறாரா வந்து போட்டுட்டு 12 மணிக்கு பூனை போட்டு மலரில் சாப்பாடு வேணும் மில்டங்கின்ஸை சாப்பிட்னான் பலதாக போயிட்டு. மலரில் சாப்பாட்டை வாங்கி காரக்குள்ள ஹீட்டரை போட்டுட்டு மில்டங்கின்ஸை வந்து சாப்பிட்டா கண்டிப்பாக பலதாப்பாக தான் போகும். மலரில் மட்டும் இல்லை, எந்த கடை சாப்பாடாக இருந்தாலும் பலதாக போகும். நீங்கள் அதிலே வாங்கி அதிலே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ விதமாக இருக்கும். அல்லது ஹீட்டர் போடாமல் பின்னுக்கு பூட்டில் வச்சுட்டு புறா கொண்டு வீட்டை போய் சாப்பிட்டீங்கன்னா பலதாக போகாது. மெயினாக ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் வந்து காரண்ட ஹீட்டருக்கு கண்டிப்பாக பலதாக போதும். அது மலர் கடையில் இல்லை, நீங்கள் எந்த கடையில் வாங்கி காரண்ட ஹீட்டருக்கு வச்சு ஒரு 1 hour ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பலதாக போகும். அப்போ மில்டங்கின்ஸ், பட்வர்ட், எல்ஸ்பெரி, அதே மாதிரி அமேசான், இந்த ஏரியாவில் உள்ள தமிழாக்கள் நீங்கள் இனி வேறு இடத்துக்கு போகவே தேவையில்லை. வாங்கோ, எல்ஸ்பெரியில் உள்ள ஜார்ஸ் கேசங்கரிக்கு வாங்கோ. ஃப்ரெஷ்ஷாக டீ வேணுமா, காஃபி வேணுமா, பிளேன் டீ வேணுமா, மெயினாக இடியப்பம், மலர் இடியப்பம் வேண்டா சுற்றி சுழண்டு விழுற. நீங்கள் என்ன விலையாக்கா இங்கே 25 இடியப்பம் என்ன விலை? 25 இடியப்பம் 6 pound. அப்போ இது எடுத்தா 10 எடுத்தா, சாரி 100 எடுத்தா, சாரி 100 50 எடுத்தா. ஓகே, நீங்கள் ஓகே 50 இடியப்பம் எடுத்தீங்கன்னா 10 pound இங்கே எடுக்கலாம். அப்போ எல்லாமே இடியப்பம் எல்லாமே ஃப்ரெஷ் மீனிங் காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில் இங்கே சாமான் வரும். பின்னரம் 8 மணி, காலம் 8 மணிலேருந்து பின்னரம் 8 மணி வரையும் ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கும். முன்னுக்குள்ள தமிழ் கடை காலையில் 8லேருந்து இரவு 11 வரைக்கும் திறந்துருக்கும். 8க்கு கடை போட்டுற இல்லை அவசரத்துக்கான 4 ரோல்கள் வேணுமெண்டா இங்கே இருந்தால் தருவாங்க. லேட்டாக வேணும்னா தருவாங்க. நீங்கள் ஃபோனில் அடித்து ஓர்டர் வைக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த உயர்ச்சி என்றோட தான் இறைச்சி கடை போட்டுருக்காங்க தானே அந்த குண்டன், அந்த தடி என்ற இறைச்சியும் இங்கே நீங்கள் எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம்னு சொன்னால் இவைகிட்ட நீங்கள் ஃபோன் அடிச்சு கீழே ஃபோன் நம்பர் போட்டு விடுவோம். இவைகிட்ட நீங்கள் ஃபோன் அடிச்சு இங்கே எப்போ உங்களுக்கு வேணுமென்னு சொன்னீங்கண்டா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மலரில் எனக்கு சாமான் பாரபடியா
நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அண்டே காலமே இங்கே வரும், ஒவ்வொரு நாளும் காலமைக்கு சாமான் வரும். அப்போ உடனே சாமானை கொடுத்து விடணும். அதால் மறந்துடாமல் இன்றைக்கு வேணுமெண்டா முதல் நாள் ஆர்டர் கொடுக்கணும். முதல் நாள் மதியத்துக்கு முன்னே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தான் அந்த கடைக்காரன் பேக் பண்ணி உங்களுக்கு விடிய தருவான். அதால் அவன் அந்த 7:30 வந்து 7:30 எழுத்து விட்ருவான். அதால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு இறைச்சி வேணுமெண்டா கீழக்குள்ளே ஃபோன் நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க. பிறகு லூட்டன் லிவர்பூலில் இருக்கிறால் எல்ஸ்பெரிக்கு ஆர்டர் கொடுக்குறேன். இல்லை எல்ஸ்பெரியை அண்டி உள்ள ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவையில்ட மலர் கடைக்காரர் அவையிலும் பயணந்து இங்கே கொடுப்பினம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது இந்த கடையில் என்ன லாபம்ண்டா, ஒன்று முழு தமிழ் சாமானும் வாங்கலாம், முழு மரக்கறிகளும் வாங்கலாம், நல்ல சாப்பாடு. இங்கே பாருங்கள் தோசை எல்லாம் பாருங்கள் இவ்வளோ காரசாரமாக இருக்குண்டு. தோசை எல்லாம் இருக்குது, தோசை சம்பல் எல்லாமே இருக்குது. தோசை வாங்கலாம், நல்ல மரக்கறி வாங்கலாம், நல்ல சாப்பாடு வாங்கலாம், எல்லாமே இருக்குது. வாங்கோ, உங்களுக்கு ரெண்டமாக இதை காட்டிட்டேன். இப்போ இந்த கடைக்குள்ள வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வெஜிடபிள் இருக்குது. வெஜிடபிள் முருக்கையில் வேணுமா, வெங்காயப்பூ வேணுமா, லீக்ஸ் வேணுமா, இங்கே நல்ல பச்சை பாவக்காய் சலரோகாரருக்கு சொல்லப்பட்ட சாமான். இப்படி பாவக்காய் சமைச்சிங்கண்டா சலரோகாரருக்கு சொல்லப்பட்ட சாமான். அதே மாதிரி கீக்கொம்பர்லேருந்து கரட்டில் இருந்து அப்படியே வெண்டிக்காய் பாருங்க, வெண்டிக்காயிலேருந்து கீரையை பாருங்கள், எங்கட ஊர் கீரையை பாருங்கள். என்ன கீரைன்னு சொல்கிறது? நுள்ளுக்கீரை பாருங்கள், ஊர் நுள்ளுக்கீரையை பாருங்கள். அதே மாதிரி அப்படி இஞ்சால பார்ப்போம். இந்த புதினா கொத்தமல்லி ஐட்டங்களில் இருந்து கத்தரிக்காய், நல்ல கத்தரிக்காயிலேருந்து வட்டு கத்தரியிலேருந்து, அதே மாதிரி வல்லாரப்பொடி இங்கே பாருங்கள், வல்லாரையிலேருந்து கருவேப்பிலையிலேருந்து, அது என்ன பொன்னாங்கானியிலேருந்து பச்சை மிளகாய் 2-3 ஐட்டம் பச்சை மிளகாய். என்னத்தை ரொம்ப இலையை பாருங்க. இதுதான் உண்மையாக ரம்ப இலை. சில இடத்துல ரம்ப இலையண்டு தாளம் இலையை கொண்டு விற்கிறாங்க. ரம்பம் இலை இந்த இப்படி சின்னனாக இருக்கிறதான் ரம்பம் இலை பாருங்கள். ரம்பம் இலைன்றான் ரம்ப இலை. ஆனால் பெரிய அகலமாக உள்ளது தாள இலை, அதை மாதிரி வாங்கிடாதீங்க. அதே மாதிரி இங்கே கோகிலக்கிழங்குலேருந்து என்ன புதுசாக நடக்குது. ஓகே, என்னடா புதுசாக கீரை எனக்கு பேர் தெரியலை. மற்றது இந்த சிங்களாக்கள் சமைக்கிறது இந்த பேர் தெரியலை, அதுவும் சூப்பராக இருக்கும். மற்றது இந்த டயபெட்டிக்காரருக்கு வாழைத்தண்டு வேணுமெண்டா ஐஸ்வரி யாழ் ஸ்டோருக்கு வாங்க, வாழைத்தண்டை கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க. வேறு என்ன காட்டணும் உங்களுக்கு? எல்லாம் காட்டுறது வாங்க. நல்ல ஊர் கத்தரிக்காய், எப்படி நல்ல ஊர் கத்தரிக்காய் இருக்குது. ஊர் கத்தரிக்காய், புடலங்காய் இருக்குது, அருகம்புல் இருக்குது. அருகம்புல் எல்லாம் அந்த கோயில்கள் சாமிகள் கொண்டாடுறாங்க. அருகம்புல் பூ வேணுமெண்டா இங்கே செவ்வந்தி பூ, புடலங்காய், முருக்கங்காய், தேசிக்காய் எல்லாமே இருக்குது. இந்த ஆப்பிரிக்கன் கொச்சிக்காய் பாருங்க, நல்ல ஆப்பிரிக்கன் கொச்சிக்காய் இதெல்லாம் இருக்குது. அப்படி வெளியால் பார்ப்போம். இஞ்சால பார்த்தீங்கன்னா தக்காளி பழங்களுக்கு, அப்படி இதில் உள்ளியல்ல இருந்து பனங்கிழங்குல இருந்து இஞ்சால ஒவ்வொரு போட்டிருக்கணும். சின்ன வெங்காயம் இருக்குது. அப்படியே சின்ன வெங்காயம், மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாமே இருக்குது. அங்கே தேங்காயிலேருந்து எல்லாமே இருக்குது. அப்படியே பாருங்கள், இப்போ தான் டெலிவரி வந்துடுறாங்க இருக்குது பாருங்க. எங்களோட ஊர் கீரை, மற்றது பசலைக்கீரை, பப்பாப்பழம், வேறு என்னென்ன வந்துருக்கு பேசலாம். அங்கே ஒரு வகை டெலிவரி வாங்குது, நான் ஒரு வகை தான் காட்டுறேன். இங்கே வல்லாரையை பாருயா, ஊரில் உழவு பசுமையான வல்லாரை இருக்கும்போது எரிஞ்ச பாருங்கள். வல்லாரை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு, ஃப்ரெஷ் வல்லாரை. அப்படியே இஞ்சால வாங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மசாலாக்கள், புளிகள், இந்த ஐட்டங்கள் இருக்குது. அப்படியே இந்த கோணருக்கு போனால் இது வந்து மீன் செக்ஷன், கருவாடுகள் மீன்கள் எல்லாமே இந்த செக்ஷனுக்கு இருக்குது. இதுக்குள்ள ஃபுல்லாக கருவாடு, இந்த மிளகாத்தூள் ஐட்டங்கள், அப்படியே இந்த மீன் ஐட்டங்கள். இங்கே நல்ல ஃப்ரோசினில் நல்ல ஜப்பான் மீனப்பா, என்னப்பா இங்கே பாருங்க, ஃப்ரோசினில் நல்ல ஜப்பான் மீன் எல்லாம் இருக்கு. இஞ்சால இறால், கனவா, நண்டு அந்த ஐட்டங்கள், கருவாடுகள், எல்லா விதமான கருவாடும் இருக்குது. இங்கே கட்டா கருவாடாக இருக்குது. தலப்பத் கருவாடு, தலப்பத் கருவாடு இந்த இருக்குது. கட்டா கருவாடு, தலப்பத் கருவாடு எல்லாமே இருக்குது. ஐஸ்வரி யாழ் கெஷங்கரிக்கு வாங்க, விதமாக வாங்கிட்டு போங்க எல்லாத்தையும். இந்த செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசின்ல இருக்குது. பாவக்காய், சாம்பாரை கூட்டெல்லாம் ஃப்ரோசின்ல இருக்குது. இந்த ஒட்டு நகம் வச்சிருக்கிற ஆன்டிமேர்
உங்களுக்கு தான் ஸ்பெஷல். நீங்கள் சாம்பார் எல்லாம் வைக்க கஷ்டப்படுவீங்க, ஒட்டுணுங்க தரது வெங்காயம் இருக்கிறது, முருக்கங்காய் சீவிர பிரச்சனை இருக்குது. அவைக்கெல்லாம் இப்போ ஃப்ரோசனில் பொருள் வருது, எடுத்து போட்டு நீங்கள் ஃப்ரோசனில் சமைக்க வேண்டிய இங்கே முருக்கங்காய் கறியிலேருந்து பாவக்காய் கறியிலேருந்து எல்லாம் வைக்கலாம். இது என்ன சாமான்? பிலாக்கொட்டை, ஃப்ரோசின் பிலாக்கொட்டையை சீவி க்ளீன் பண்ணி ஃப்ரோசினில் வருது பிலாக்கொட்டை. என்னடா இல்லாமல் இருக்குடாப்பா இங்கே. இது பாருங்க, ஃப்ரோசினில் பைத்தங்காய் இருக்குது, அதே மாதிரி வெண்டிக்காய் இருக்குது, தேங்காய் பூ இருக்குது. அம்மா என்னத்தை சொல்ல, உரிச்ச வெங்காயம், வெங்காயத்தை உரித்து ஃப்ரோசின் பண்ணியிருக்கு. உரிச்ச வெங்காயம், அதே மாதிரி பிலாக்காய் சுளை எல்லாமே இப்போ ஃப்ரோசினில் வந்துடுது. அப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா ஃப்ரோசினில் உள்ள ரொட்டிகள், பராட்டாக்கள், தோசை புட்டு வரைக்கும் ஃப்ரோசின் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா. இது வந்து கேரளா ஸ்டைல். இந்த பாருங்கள், கேரளா ஸ்டைல் ஃபுட்டுகள், தொதல்கள் எல்லாமே இருக்குது. அப்படி அங்கால போய்யா இந்த பக்கம் இந்த ஜாமுகள், சில்லி ஆயில்கள், பேஸ்ட்டுகள் அப்படியான ஐட்டம் தமிழ் கடையில் உள்ள அவ்வளோ பொருளும் இருக்குது. அப்படியே போங்க நின்று காய்க்க நேரம் இல்லை. ஏனெண்டா அப்புறம் நான் பெரிய வீடியோ அழுத்த விட நீங்கள் தட்டி விட்டு போவீர்கள். பெருமதியாக இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கணும். அப்படியே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குளிர்பானங்கள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்கள், ரெட் புல் அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்கள், ஈழத்திலிருந்து வர ஜூஸ்களும் இருக்குது. இந்த இதெல்லாம் நல்ல பெருமதியான சூப்பர் ஜூஸ், அன்னாசி ஜூஸ், தனி அன்னாசி பழ ஜூஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே வாங்கால போவோம். இந்த பக்கம் ஆங்கில சாமான்கள், அதாவது சீஸ், பட்டர், ஜோக்கட் ஐட்டங்கள், பால், இந்தியாவில் சொசச் ரோடுகள், மற்றது தேசிக்காய், வெஜிடபிள் அப்படியான கொஞ்சம் இங்கிலீஷ் ஐட்டங்கள். அதாவது ஒரு வெள்ளக்காரன் வந்து சாமான் வாங்க போகிறாங்கன்னா அவன் ஸ்டைல்லையும் இங்கே வச்சுக்கலாம். அப்படியே இந்தியாவில் பீஸா, ஃப்ரோசின் பீஸா ஐட்டம். இதுக்குள்ள ஒரு கொஸ்டா காஃபி மிஷின் போட்டிருக்கணும். இல்லை நாங்கள் வெள்ளக்காரன் ஸ்டைலில் கொஸ்டா காஃபி தான் குடிப்போம்டா வந்து கொஸ்டா காஃபி குடிக்கலாம். இல்லை எங்கட ஸ்டைலில் எங்கட ஊர் ஸ்டைலில் குடிக்கணும், நல்ல ஒரு தேத்தண்ணி குடிக்கணும்னா அந்த மூளைக்கு போனீங்கண்டா அங்கே திறமான நல்ல தேத்தண்ணி இருக்குது. இதுக்குள்ள எல்லாம் அரிசி ஐட்டங்கள், சிப்ஸ், கிரிப்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் மெயினாக எங்களுடைய ஈழத்து நொறுக்கு தீனி இதை காட்டையா. ஈழத்து உற்பத்திகளில் இருக்கிற நொறுக்கு தீனி இந்த இலக்கியான்ற பிராண்ட் வந்து இந்த ஈழத்து உற்பத்தியில் பிரபலியமான யூகேன்ற ஒரு பிராண்ட். இலக்கியா பிராண்ட் இருக்குது, கிழக்க பிராண்ட் இருக்குது. எனக்கு இந்த இலக்கியாவை நான் மம்மியை சொல்கிறேன்டா, எங்களோட ஈழத்தமிழர்கள் லண்டனில் வந்து ஒரு பிரமாண்டமான ஒரு நொறுக்கு தீனி இல்லை முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னால் அதில் 2 கம்பெனியை நான் சொல்லுவேன். ஒன்று வந்து இலக்கியா, மற்றது வந்து மம்மி மிக்சர். மற்ற கட்டிங் போடுறார்கள் என்னென்னா அந்த ஊரில் இருந்து விரைக்கல ஒரு ஃபீல்டில் வருவியல். எப்படி ஃபீல்டில் வருவியல்னா அந்த ஊரில் அந்த அடித்து அந்த சுவையில் இங்கே சாராயம் இல்லையாண்டு. ஆனால் எனக்கு என்ன கேட்குறீங்க அண்ணன், அந்த ஊரில் குடிக்கிற சுவையில் சாராயம் இல்லையாண்டு. இங்கே பாருங்க, சதுரப்போத்தில் ஊரில் இருந்து வர சதுரப்போத்தில், அதுவும் யூகேன்ற அங்கீகாரத்தோடு வந்திருக்கு. சதுரப்போத்தில் எனக்கு பேரை காட்ட விரும்பல, ஊர் சாராயம் சதுரப்போத்தில் இருக்குது. அதே மாதிரி மேலே ஏதோ மற்ற டிசிஎல் அந்த ஊரில் இருந்து வர ஐட்டங்கள் நிறைய இருக்குது. அப்போ விஸ்கி, பிராண்டி, ஊர் சுவைன்ற சாராயம் குடிக்கிறார்கள். மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கேடு. அதை நான் சொல்லிக்கொண்டு இந்த மது போத்தலை காட்டுறேன். ஏன் காட்டுறேன்டா, ஈழத்தில் உள்ள இது நீங்கள் ஆசைப்படுறார்கள் இங்கே இருக்குது. வாங்கோ அங்கால போ. மற்ற இந்த டிப்பி இந்த கொத்துமி இப்படி எல்லா ஐட்டங்களும் இருக்குது. இந்த ஐட்டம் ஃபுல்லாக வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து மது பிரியர்களுக்கான வைன் ஐட்டங்களும் இந்தியாவில் மற்ற இந்த குடிவான ஐட்டங்களும் இருக்குது. பிறகு அந்த ஈழத்து கல் வந்து காண பார்ப்போம். கல்லை காணல, கல் நான் இதை வடிவாகவே காட்டுவேன். இதில் என்ன பெருமைண்டா, எங்கட யாழ்ப்பாணத்திலிருந்து சரியா, யாழ்ப்பாணத்திலிருந்து உற்பத்தியாகி வர கல் சரியா, யாழ்ப்பாண கல் பார்த்துட்டீங்கதானே. யாழ்ப்பாண கல் கொடிகாமத்திலிருந்து வருது. உண்மையாக இந்த கல் போத்தில் இப்படி கையில் பிடிச்சி வச்சுருக்கிறதில்ல எனக்கு இல்லை ஒரு பெருமை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ ஒரு விருதை கையில் வச்சுக்கிற மீனிங். கல்லுக்கு அப்பால் கல் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மதுபானத்துக்குள்ளே வராதுன்னு சொல்லி நேற்று தான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாய்ச்சினான். கல்லை வந்து இதில் வந்து அது அல்கஹால் லிஸ்ட்டில் இருந்தாலும் அது வந்து மதுபானத்துக்குள்ளே வராதான்.
அப்போ அது ஒரு பெருமை. ரெண்டாவது எங்கட நாட்டில் இருந்து எங்கட தமிழர்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகி வர கல். நாட்டுக்கும் வீட்டுக்கும் மது கூடாது. ஆனால் எனக்கு இந்த கல்லை வச்சுருக்கும் போது பெருமையாக இருக்குது. மற்றது கையால் செய்யப்பட்ட ஹேண்ட் மேக்கிங்கில் செய்யப்பட்டதாமன்னு சொல்லி அடிச்சிக்கணும். விஎஸ் ப்ரொடக்ட்ஸ் இலங்கைன்ற ஈழத்தில் விஎஸ் ப்ரொடக்டில் இருந்து வருது கல்லை ஏன் நான் காட்டுறேன்டா, இதில் வாங்கி இப்போ கண்ட கரம்பத்தையை மாய குடிக்கிறதுக்கு இதை வாங்கி குடித்து அளவாக நிறுத்திட கொள்ளலாம். இது நல்லது, உடல் நலத்துக்கு நல்லது. மற்றதோட போட்டாக்க கல் நல்லது. அதையும் காட்டுறது உங்களுக்கு. ஓகே, அப்படியே திருப்பியும் நாங்கள் அங்கே போவோம், சாப்பாடு கடைக்கு போவோம். வாங்க, எல்லாத்தையும் சொல்லி போட்டு அவன் ஆஃபரை சொல்ல ஆகிட்டேன். என்ன ஆஃபர்ண்டா, இந்த நீங்கள் இவன் 23ஆம் தேதி ஜனவரி மாதம் எப்படி நான் இந்த வீடியோ நாளைக்கு தான் போடுவேன். 24ஆம் தேதி எடிட் பண்ணி நாளைக்கு போடுவேன். அதால் 3 நாளைக்கு, இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு, அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இவேட்ட சாப்பாடு நீங்கள் வந்து வாங்கினீங்கண்டா 10% ஆஃபர் தருவினோம். 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கண்டா 9 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவினோம். 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னு சொன்னால் 90 ரூபா சார்ஜ் பண்ணுவினோம். அப்போ 10% ஆஃபர் கொடுத்தீங்கன்னா முதலாக மலர் ஸ்பைஸின்ற சாப்பாடு வந்ததால் அவன் சாப்பாடு வந்து ஆஃபர் கொடுக்கணும். அவன் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே மேலே போட்டிருக்கணும். அப்போ நீங்கள் அதில் வந்து ப்ரைஸை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதமாக ருசியாக வாங்கி சாப்பிட்லாம். இங்கே பாருங்க ஐயா, எங்கட ஊரில் இருந்து வர ஆனை கொய்யாக்க தெரியும். ஆனை கொய்யான்னு சொல்கிறது, 1 கிலோ கொய்யான்னு சொல்கிறது அவ்வளவுக்கு சுவையாக இருக்கும். இந்த கொய்யாக்க, அந்த டொம் ஏசி மாம்பழம், இதில் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியலை, இந்த ரீச்சாவில் பாஸ்கரனை இந்த அதில் போட்டு காட்டி இதில் தூக்கி வச்சுக்கும் போது பாஸ்கரன் என்ற முகம் வந்து கண்ணுக்குள்ளே ஃப்ளாஷ் பண்ணிட்டு போகுது. இது மற்ற இந்த டொம் ஏசி மாம்பழத்தையும் பார்க்கும்போது அதோட சின்ன கொய்யாப்பழம் கிடக்குது. மற்றது ஜம்புக்காய் கிடக்குது. ஜம்புக்காய் இல்லை, இலந்தக்காய் கிடக்குது. இலந்தக்காய் 2 விதமாக இலந்தக்காய் கிடக்குது. அதே மாதிரி அன்னமன்னா பழம், நல்ல கனிஞ்ச பழம், அன்னமன்னா பழம் கிடக்கு. இங்கே பாருங்க, அன்னமன்னா பழம் கிடக்கு. புலாம்பழம் கிடக்கு. எங்கட கதலி வாழைப்பழம், கதலி வாழைப்பழம் கிடக்குது. அப்படி எல்லாமே இருக்குது. மற்றது நீங்கள் ஏதாவது மலை ஸ்பைசியில் கல்யாண வீடு, சாமத்திய வீடு இதுகளுக்கு ஏதாவது ஓட பண்ண போகிறீங்கன்னா இவேண்ட ஃபோன் நம்பர், கீழுக்கு ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். அவேண்ட ஃபோன் நம்பருக்கு அடித்து நீங்கள் ஓட பண்ணீங்கன்னு சொன்னால் இவேக்க வந்து இவே மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் முழு ஐட்டமும். அப்போ எல்ஸ்பரியில் உள்ள மலை ஸ்பைஸில் ஒவ்வொரு நாளும் காலமையில் ஃப்ரெஷ்ஷாக வருது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கே நிற்கிற விஜிதாக்கா தவிர மிச்சம் இல்லை, அவள் பழசு தான். அவள் எங்களுக்கு நான் மலருக்கு வேலைக்கு பார்த்து 2000 எப்போ மலருக்கு வேலைக்கு வந்தீங்க? எப்போ வந்தீங்க? 2015 16 ஓகே, 2016 இருந்து இந்த மொத்தம் நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன். நானும் சொல்கிறேன் மணிமாறன் அன்னைக்கு இந்த மொத்தம் வீட்டு வெளியால் நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் வேறு யாக்களை மாற்றுங்கொண்டு அவரும் மாற்றுறா இல்லை. அதால் விஜிதாக்கா அவரால் தான் இப்போ பழசாகலாம். மற்றபடி இருக்கிற சாப்பாடெல்லாம் புதுசு. வாங்கோ, சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுங்க. ஈழத்து உற்பத்திகளை, ஈழத்து முதலாளிகளை, ஈழத்து பிஸ்னஸ்காரரை நானும் ஆதரிப்போம். என்ற காணொலியை பார்க்குற நீங்களும் ஆதரித்து ஈழத்து முதலாளி, எங்களோட காசு எங்களுக்குள்ள சுற்றணும், எங்களோட தமிழர்கிட்ட காசு எங்களோட தமிழருக்கு சுற்றணும். எங்கள்கிட்டே வாங்கி எங்கள்கிட்டே சாப்பிட்டு எங்களோட காசு எங்களுக்குள்ள சுத்தம். வேறு என்ன கதைச்சி வீடியோவை இழுக்கையில் முடிக்கிறேன். கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையன்.